வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமுரவேல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 5 இயர்ஸ் பிஎல்எல்பி கவர்மெண்ட் லா காலேஜ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணின்னு இருப்பீங்க. கட் ஆஃப் மார்க்கு எவ்வளோ வரும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்டு நிற்கிங்க. என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஆனால் இப்போ வந்துட்டு லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் மார்க்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இயர் கட் ஆஃப் மார்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு 80% கம்மியாக இருக்கிறவங்க வந்துட்டு இந்த சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு நிற்கிங்க. 80% கம்மியாகதுனா சீட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. மேபி அவங்களுக்கு வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கு வந்து நிறைய சீட் இருக்கும். கவர்மெண்ட் லா காலேஜில் ரொம்ப மினிமமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது கவர்மெண்ட் லா காலேஜில் வந்துட்டு போன வருஷம் கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ இருந்தது பார்த்திங்கன்னா, ஓசி வந்துட்டு உங்களுக்கு 96% வந்துட்டு ஓப்பன் கேட்டகரி கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் உங்களுக்கு 96.5 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதே பிசியில் வந்துட்டு 92% வந்துட்டு ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து மெரிட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு 92.5, அதான் 1/2% எல்லாத்துலேயும் 1/2% இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே பிசி முஸ்லீமுக்கும் அதே தான் 92.5 வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்துட்டு போன வாட்டியாக 92% வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி 92.5 வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிக்கு வந்து 91.75 வந்துட்டு போன வருஷம் இருந்தது. இந்த வாட்டி வந்துட்டு 92 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி அருந்ததியருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 91 வந்துட்டு போன வாட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி உங்களுக்கு 91 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டிக்கு வந்துட்டு 88.75 வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டியும் வந்துட்டு மேபி அதுவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு போன இயரோட கட் ஆஃப் மார்க்கு. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் மார்க்கு மேபி இதிலேருந்து ஒரு 0.5 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் எதனாச்சும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.